ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் என்னெல்லாம் பண்ணணும்னு பேசிக்கிட்டே இருக்கோம், பட் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் மொபைல் மொபைல் மொபைல். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கோங்க. படிக்கிறப்ப தயவு செய்து எல்லா ஃபோனை சைலண்ட்டில் போட்டுட்டு இல்லை எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற இந்த காலம் முழுக்கவே எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்லாம் தேவைங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷனையுமே ஆஃப் பண்ணிவிட்டு மொபைலை ஒரு ஓரமாக வச்சுட்டு படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதில் எல்லாரும் சொல்கிற ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஏதோ ஒன்று பார்க்குறதுக்காக நான் மொபைல் ஃபோன் எடுத்தேன், ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏதோ ஒரு டவுட்டு பார்க்குறதுக்காக எடுக்கிறேன், பட் அதனால நான் அப்படியே வேறு ஏதோ பார்த்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போயிடுது. ஸோ இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை 6 தடவைனா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 2 மணி நேரம் போச்சு. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறப்ப பக்கத்தில் எப்பயுமே ஒரு நோட் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. அந்த பேப்பரில் சின்ன சின்ன டவுட் அப்படின்னா அதை அந்த இடத்துல வந்து நோட் பண்ணி வைங்க. ஸோ அது அதுக்கப்புறம் ஒரு 4 டவுட்டு சேர்ந்ததுக்கப்புறம் கூட அதை போய் மொத்தமாக போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, அப்பயே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ நம்ம கையில் மொபைல் ஃபோன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், அப்புறமேல் தான் பார்ப்போம். ஸோ அது மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு டவுட்னா நோட் பண்ணிவிட்டு அப்புறமேல் பாருங்கள். ஸோ இல்லை நான் மொபைல் ஃபோனை பார்த்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்து அதை பார்த்து நான் படிக்கிறேன், இல்லை நான் ஏதோ ஒரு மேக்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த வீடியோவை பார்த்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தயவு செய்து மற்ற நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வீடியோன்னு எடுத்துட்டேன்னா அந்த வீடியோவை மட்டும் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு வேறு எதையுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த வீடியோவை மட்டும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஸோ அப்போ பார்க்குறப்பயே நான் வேறு ஏதோ ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அதில் ஏதோ ஒரு வீடியோ இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணி பார்ப்பேன். அப்போ என்ன பர்பஸுக்காக எடுத்தோமோ அந்த பர்பஸை தவிர மீதி எல்லா வேலையும் அதில் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த வேலையை பண்ணவே கூடாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து கிளாஸ் கவனிக்கிறேன், இது ஃபோனை பார்த்து கிளாஸ் வந்து அதில் ஏதோ ஒரு லெசன் வந்து கவர் பண்ணுறாங்க, ஸோ அந்த கிளாஸை பார்த்து நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் தயவு செய்து ஒரு பக்கமோ 2 பக்கமோ ஒரு வீடியோவில் ஒரு 4 பேஜ் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்களால் என்ன டைம் இருக்குது, அதுக்கு எவ்வளோ பக்கம் படிக்க முடியும் அதை சூஸ் பண்ணிடுங்க. என்னால் இன்றைக்கி நீ எனக்கு மணி 7 ஆச்சு, நீ என்னால் ஒரு 3 மணி நேரம் படிக்க முடியும், இல்லை ஒரு 2 மணி நேரம் படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க, அப்போ 2 மணி நேரத்தில் என்னால் ஒரு 3 பேஜுக்கு மேலே கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது அப்படின்னா, அந்த 3 பேஜுக்கு என்ன வீடியோவில் சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து அண்டர்லைன் ஃபோனை பார்க்குறேன், அதை பார்த்தேன் அப்படியே புக்கில் அண்டர்லைன் பண்ணுறேன், அப்படியே படிப்பேன், அதெல்லாம் தவறான செயல். ஸோ ஃபோனை பார்க்குறோம் அப்படின்னா, அதில் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா பார்த்து முடிச்சுட்டு தூக்கி போட்டுறணும் ஃபோனை. அதுக்கப்புறம் தான் நம்ம புக்கில் வச்சு படிக்கணுமே தவிர, நான் ஃபோனையும் புக்கையும் பக்கத்தில் வச்சுட்டு படிக்கிறேன் அப்படிங்கிற செயல் தான் நமக்கு வந்து டைமை கன்சியூம் பண்ணி விட்டுரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை வந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு நீங்கள் சீக்கிரமாக போயிடலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து ப்ரோகாஸ்டினேஷன். ஸோ என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. 10 மணிக்கு படிக்க உட்கார்றேன்னு பிளான் பண்ண வேண்டியது படிக்க உட்கார்றப்ப 10:15 ஆயிரும், இல்லை 10:30 ஆயிரும். 10:30 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, ஒரு நாளைக்கு 4 தடவை இப்படி 1/4 மணி நேரம் போச்சு, 1/2 மணி நேரம் போச்சு அப்படின்னா ஒரு நாளில் 2 மணி நேரம் போச்சு. ஃபோனில் ஒரு 2 மணி நேரம் போச்சு. இப்படி தள்ளி போட்டு ஒரு 2 மணி நேரம் போச்சுன்னா 4 மணி நேரம் போச்சு. படிக்கிறதே ஒரு நாளைக்கு 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ, அதில் 4 மணி நேரம் போச்சுன்னா அந்த நாள் அவ்வளோதான், அந்த நாளும் போச்சு. அந்த நாள் போச்சுன்னா என்ன, அந்த மாதமும் போயிடும், அந்த வருஷமும் போயிடும், அடுத்து வர டிஎன்பிசி எக்ஸாமும் போயிடும். ஸோ அதனால் படிக்கிறதுக்கு இந்த டயத்தில் நான் உட்காருவேன் அப்படின்னா அந்த டயத்தில் தயவு செஞ்சு உட்காந்து பழகுங்க. அதேமாரி நான் பக்கத்தில் ஒரு நோட்டோ பேப்பர் வைக்க சொன்னேன்னா அதில் எவ்வளோ நேரம் நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் 1/4 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா 10 to 10-15 நோட் பண்ணி 1/4 மணி நேரம்னு போட்டு வைங்க. ஸோ அப்போ தான் ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் கவர் பண்ண முடியும். அப்படின்னா சாயங்காலம் மணி 7 ஆச்சு அப்படின்னா, சாயங்காலம் 7 ஆச்சு அப்படிங்கிறப்ப நான் 5 மணி நேரம் தான் படிச்சிருக்கேன், அப்போ நான் இன்னும் 2 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அர்ஜு வரும். ஸோ அப்படி அந்த ஒரு மோட்டிவேஷனில் அந்த 7 to 10 நான் 10 மணிக்கு போய் தூங்க போயிடுவேன் அப்படின்னா 7 to 10 அந்த 3 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸ் ப்ராப்பராக படிப்போம். ஸோ அதுக்காக 1/4 மணி நேரம் படித்தாலும் சரி, 1/2 மணி நேரம் படித்தாலும் சரி, 10 நிமிஷம் படித்தாலும் சரி, 10 நிமிஷம் படித்தாலும் அந்த 10 நிமிஷத்தை நோட் பண்ணி வைங்க. ஒரு நாளைக்கு 7 ஹவர்ஸ் டார்கெட் அப்படின்னா ஃபுல் டைம் படிக்கிற அஸ்பிரண்ட்ஸும் சரி, இல்லை நான் ஒரு நாளைக்கு பார்ட் டைமாக தான் படிக்கிறேன், காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டே ஃபுல் டேவாகவே நான் ஒர்க் பண்ணிட்டு தான் ஈவினிங் தான் படிப்பேன், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியும்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அந்த டயத்தை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற அந்த 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வர்றப்ப அந்த கடைசி டைம் அந்த டே எண்ட் ஆக போகிற டைம் வர்றப்ப உங்களுக்கு தூங்கணும் அப்படிங்கிற வர்றப்ப அந்த இது வரும். ஸோ இனிமேலாவது நம்ம கடகடன் படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன டைம் படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமோ, எவ்வளோ
டாபிக் என்ன சிலபஸ் படிக்கணும், எந்த கண்டென்ட்டை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோமோ அதை நம்ம முடிச்சுட்டு போய் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி மொபைல் ஃபோன் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றப்ப, இல்லை நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் எந்திரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றப்பெல்லாம் தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து படித்து பழகுங்க. ஸோ மொபைல் ஃபோனை ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைங்க. ஸோ நாளடைவில் அந்த 5 நிமிஷம் அப்படிங்கிறது மொபைல் ஃபோன் பார்க்கணுன்னு தோன்றப்ப அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகும். ஒரு கட்டத்தில் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம மொபைல் ஃபோன் போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் 10 நிமிஷம் தள்ளி படிப்போம். கடைசியில் நம்ம 1/2 hour கிட்ட திருப்பி நம்ம உட்காந்து கண்டினியூஸாக படிச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயம் டெவலப் ஆகும். ஸோ ஆரம்பத்தில் இப்போ மொபைல் ஃபோன் பார்க்கணும், இல்லை நான் இப்போ படிப்பிலேருந்து எந்திரிக்க போகிறேன், படிச்சது போதும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சேர்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும்னு உங்களுக்கே தெரியும். இல்லை நான் வந்து கால் அதிகமாக பேசுகிறேன், என் ஃபோனில் நான் அதிகமாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ யார் கூடயோ நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் அப்படின்னா அந்த டயத்தை குறைச்சி பழகுங்க. இல்லை நான் ரொம்ப நேரம் டிவி பார்க்குறேன், இல்லை ஏதோ ஒரு ஷோவோ ஏதோ ஒரு சீரியலோ கண்டினியூஸாக பார்க்குறேன், இல்லை ஏதோ ஒரு வெப் சீரிஸோ நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான். ஸோ இதெல்லாம் கண்டினியூஸாக எதெல்லாம் உங்களால் டெய்லி நான் ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிறத விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தள்ளி வைங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக இப்போ ஏதோ ஒரு சீரியல், ஒரு 2 சீரியல் நான் பார்க்குறேன், ரெகுலராக அந்த 2 சீரியல் பார்ப்பேன், மற்ற நேரம் நான் பெருசாக டிவி பார்க்க மாட்டேன், மொபைல் ஃபோன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 2 சீரியல் மட்டும் ரெகுலராக பார்க்குறேன்னா அந்த 1 hour நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலுமே அந்த 1 hour வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அதனால் கண்டினியூஸாக எதெல்லாம் வருதோ, ஒரு வெப் சீரிஸ்னால் வாரத்துக்கு 2 நாள் அந்த புது எபிசோடு 2 நாள் வந்து 2 நாள் புது எபிசோட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 நாளுமே அந்த அரை மணி நேரம் நமக்கு கன்சியூம் ஆயிரும். ஸோ அதனால் கண்டினியூஸாக எதெல்லாம் வருதோ அதெல்லாம் கட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டிஸ்ட்ராக்ஷன் அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ படிக்கிற டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். படிக்கிறப்ப வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப ஸ்டேபிளாக ஒரு இதோட படிங்க. படித்தது அப்போ தான் மண்டையில் ஏறும். ஸோ எல்லாமே இங்கே கண்டினியூஸாக பண்ணுறப்ப தான் அதனோட ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு வீடியோ இந்த வீடியோவே இருக்குது, இந்த வீடியோ பார்த்துட்டேன் எவனோ ஒருத்தன் சொல்கிறான்டா இவன் இப்படி தான் படிச்சிருப்பான் போல், இவனை மாதிரி நம்மளும் படித்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு 1 நாளோ 2 நாளோ ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் பழைய இதுக்கு தான் போவேன் அப்படின்னா அது வந்து அதனால் எந்த பயனும் கிடையாது. ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ரிசல்ட் தெரியும். நம்மளும் அடுத்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ பிடிச்சோ பிடிக்காமலோ ஏதோ ஒரு இதனால் வந்துட்டோம். ஸோ எண்ணி துணுக கர்மம். ஸோ முன்னாடி யோசிச்சுருக்கணும். இப்போ வந்துட்டோம் உள்ளே, இனிமேல் வேலை வாங்காமல் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.